ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி என்னுடைய ஒரு மார்னிங் ரொட்டீன், குயிக் குக்கிங் ப்ளஸ் க்ளீனிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எந்திரிச்சதுமே நான் இந்த மாதிரி தம்பிக்கு குளிக்கிறதுக்கு தண்ணியும் பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டு ரைஸ் வச்சுருக்கேன். ரைஸ் ஆகிறதுக்குள்ளே நல்லா அந்த தண்ணியில் கொதித்து அப்புறமா தான் அரிசி போட்டு அது க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு வாணலி வச்சு எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக உளுந்து பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, கொஞ்சம் சீரகம் எல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் அது கூட வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொரியல் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ லேட்டாக எழுந்திரிச்சாலும் எவ்வளோ ஈஸியாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணலைன்னா கூட காலையிலே குயிக்காக நம்ம கட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு எந்திரிச்சதுமே நம்ம பருப்பு வேக வச்சுட்டு அந்த கேப்பில் ஒரு அடுப்பில் டீ வச்சுட்டு ஆனியன், தக்காளி ப்ளஸ் இந்த வெஜிடபிள்ஸ் எதாக இருந்தாலும் பாதி அப்படியே கட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆகிறதுக்குள்ளே நம்ம அரிசி தண்ணியில் போட்டு இந்த தண்ணியும் ரெடி ஆகிடும். ப்ளஸ் அந்த டீ நம்ம சூடு பண்ணுற கேப்லேயே காய்கறி கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக அடுப்பு வேலையும் ஆகும், மற்ற வேலையும் உங்களுக்கு ஆகும். ஸோ இன்றைக்கி நான் பண்ணுற இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா நிறைய பாத்திரம் சேராது. முக்கியமாக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னுடைய இந்த குக்கர் தான். 3 குக்கர் வச்சுருக்கேன். அதனால் மாற்றி நான் பண்ணிவிடுவேன். மேக்ஸிமம் 2 குக்கரோடு முடிகிற மாதிரி பார்த்துப்பேன். அப்படி இல்லைன்னா ஒரு சில நாள் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும்போது 3 குக்கர் ஆகும். பொரியல் நல்லா வணக்கி மஞ்சத்தூள் போட்டு தண்ணி விட்டாச்சு. இந்த கேப்பில் டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீ கப்பை பக்கத்தில் வச்சு சிப் பண்ணிவிட்டு சின்ன வேலைகளையும் பார்த்துட்ருக்கேன். மேக்ஸிமம் நைட்டே பாத்திரம்லாம் அலம்பி அதை எடுத்து வச்சுடுவேன். இன்றைக்கி திப்பிலி எல்லாம் போட்டு ரசம் வைக்கலான்ட்டு சின்ன துண்டு சுக்கு, கொஞ்சமாக திப்பிலி போட்டு சீரகம், மிளகு, பூண்டு இதோட மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். பருப்பு ஏற்கனவே வேக வச்சனால அதில் இருக்க தக்காளி ப்ளஸ் பருப்பு தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு அந்த பருப்பை சாம்பாருக்கு அப்படியே ரெடி பண்ணிக்குவேன். இப்போ ரைஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த சின்ன அடுப்புக்கு பொரியலை மாற்றிட்டு இன்னொரு வாணலி வச்சு சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்க போகிறேன். ஏற்கனவே பருப்பு தான் நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் இட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ சாம்பாருக்கும் ரசத்துக்கும் ஒரே எண்ணெயில் நான் கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு பொரிச்சிக்கிறேன். இதிலிருந்து ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து ரசத்தில் விட்டுக்கிறேன். இது ஒரு சின்ன ஷார்ட்கட்டுன்னு கூட சொல்லலாம். இதில் கருவேப்பிலை போட்டாச்சு. கூடவே ஆனியன், டொமேட்டோ எல்லாம் போட்டு சாம்பாருக்கு வணக்கிக்கலாம். மேக்ஸிமம் நான் பருப்பு வேக வச்சுட்டு இந்த மாதிரி தாளித்து கொட்டி திரும்பவும் அந்த காயோட ஒரு விசில், 1.5 விசில் அந்த மாதிரி விட்டுருவேன். 1.5 விசில்னால் ஒரு கம்ப்ளீட் விசில் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணுறது. ஸோ நம்ம தொடர்ந்து ஒரே ஆயில் யூஸ் பண்ணாமல் மாற்றி அந்த பேசிஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா உடம்புக்கு நல்லது. முக்கியமாக நெய் நம்ம எடுத்துக்கலாம். பெரியவங்களானாலும் சரி, சின்னவங்களானாலும் சரி, கண்டிப்பாக 1லிருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு நல்ல கொழுப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுர்வேதிக் புக்கில் நான் படித்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ முருங்கைக்காய் சாம்பாருங்கிறதுனால அதையும் தாளித்து விட்டுட்டேன். அது ஒரு 2 நிமிஷம் வணங்கிறதுக்குள்ளே புளியை நான் ஊற வச்சு எடுத்துக்கினேன், சாம்பாருக்கும் ப்ளஸ் ரசத்துக்கும். இப்போ சாம்பார் தூள் அந்த பருப்புலேயே ஆட் பண்ணிவிட்டு இந்த தாளித்து வச்சுருக்க காய்கறியெல்லாம் அதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். மேக்ஸிமம் காலையில் இந்த குக்கிங்கோட க்ளீனிங் ஒர்க்கையும் முடிச்சிடுவேன். அப்போ தான் ஈவினிங் குழந்தைய கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு மீதி ஒர்க்கை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒர்க்கிங் விமன்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ மாதிரி ஒரு ரொட்டீன் மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலி என்னோடய அண்ணி கேட்டிருந்தாங்க. இதில் தண்ணியும் உப்பும் போட்டாச்சு சாம்பாருக்கு. இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த கேப்லேயே காயும் வெந்துட்டுருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ
இப்போ பெருங்காயத்தூள் போட்டு கலந்து குக்கரை மூடி ஒரு விசில் வச்சிடலாம். இப்போ பருப்பு வந்து மேக்ஸிமம் இப்படி வழியாது. அப்படி வழியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பருப்பு குக்கரோட மூடியில் வந்து ஆயிலை வந்து அப்ளை பண்ணிடணும் சைடில் எல்லாம். ரசத்துக்கு தக்காளியும் புளியும் நான் வந்து கரைச்சிக்கிறேன். ஏற்கனவே ஒரு செட்டு புளியை கரைச்சி சாம்பாரில் விட்டாச்சு. மீதியை வந்து கரைச்சிக்கிறேன். ஏற்கனவே சீரகம் மிளகு எல்லாம் பொடிச்சாச்சு. தாளிப்பும் வந்து ரசத்தில் ஊற்றியாச்சு. இப்போது எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த சாம்பார் ஆனதும் பொரியலை வந்து இந்த பக்கம் மாற்றி தேங்காய் போட்டு கலக்கிட்டு ரசத்தை ரெடி பண்ணி ஸோ சாம்பார் வந்து ஒரு விசில் வந்து வர்ற டைமில் நான் இந்த பக்கம் மாற்றிக்கிறேன். இதில் தேங்காய் போட்டு நல்லா கலக்கணும். ஏன்னா மதியம் சாப்பிட்றதுனால தேங்காய் போடுறது கெடாமல் இருக்கிறதுக்காக நான் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வச்சு அந்த தண்ணியும் தேங்காயோட அந்த மாய்ஸ்சரும் போகிற வரைக்கும் கலந்துடுவேன். சரிபரியான ஒரு டேவாக இருந்ததுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மெனுவை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக எந்திரிச்சாலோ இல்லை நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து இட்லி தான் வந்து டிஃபனுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னுடைய கிச்சனோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் நைட் குக் பண்ணதெல்லாமே வந்து எடுத்து வச்சுடுவோம். அன்றைக்கி வந்து டைம் கிடைக்காததுனால எடுத்து வைக்கல. அது போக மற்ற குக்கிங் ஐட்டம்ஸோடு இப்படி தான் இருக்குது. குக்கிங் முடியவே பாதியாக அந்த வெசல்ஸ் எல்லாம் எடுத்து அதோட இடத்துல அரேஞ்ச் பண்ணுறது, கூடவே மீதி இருக்க சின்ன ஒர்க்கு, வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணுறது, லஞ்ச் பேக் பண்ணுறது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருந்து ரெடி பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ பக்கத்தில் வந்து வானொலி வச்சு அதில் துவையலுக்கு அரைச்சிக்க போகிறேன். பீக்கங்காய் தோல் இருக்கு இல்லையா, அதில் துவையல் பண்ணலான்ட்டு வச்சுருக்கேன். ரசம் வந்து ரெடியாக எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சாச்சு. அது நல்லா நுரைச்சி வரட்டும். இப்போது துவையலுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் வந்து கடுகு, உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்க அந்த பீக்கங்காய் தோலை போட்டு நல்லா வணக்கிடணும். நல்லா வணங்கினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா ஓரளவு வணங்கினதும் கொஞ்சம் தேங்காய் போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கிறேன். கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ பாத்திரம் தான் சேர்ந்துருக்கு. அரிசி பருப்பு கழுவின தண்ணியெல்லாம் நான் செடிக்கு விடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. லஞ்சுக்காக ரைஸும் வச்சாச்சு. கர்டு வந்து நைட்டே செட் பண்ணி வச்சாச்சு. அதுவும் நல்லா ரெடி ஆகிருக்கு. சில் கிளைமேட்டுங்கிறதுனால லஞ்ச் சாப்பிடும்போது நல்லா திக்காக ரெடி ஆகிடும். கடைசியாக அது ஆறுனதும் துவையலுக்கு வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றி அரைச்சிக்கிறேன். இந்த கேப்பில் இட்லியும் போட்டு எடுத்தாச்சு. இப்போது எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு அந்த கேப்பில் குடிக்கிறதுக்கும் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுக்குவேன். ரெகுலராக இப்படி தான். ஸோ இந்த மாதிரி சின்ன துணிகளை வந்து நான் கிழிச்சு வச்சுருக்கேன். கறி துணியாக யூஸ் பண்ணது போக மீதி வேஸ்ட் துணியில் இருக்க சின்ன பிட்டு அதை யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதை வந்து ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்காகவே வச்சுருக்கேன். தண்ணியில் தொட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். சின்ன துணினா அப்படியே வீசிடலாம். ஸோ அவ்வளோதான், கழுவியாச்சு. சிங்க்கும் க்ளீன் பண்ணியாச்சு. குடிக்கிறதுக்கு மட்டும் இந்த பாத்திரத்தில் தண்ணி எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த டைமில் என்னுடைய லஞ்சையும் பேக் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த கிச்சனில் ரொம்ப குப்பை இருந்ததுன்னா கூட்டி எடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா ஈவினிங் தான் வந்து இந்த கூட்டுற வேலையெல்லாம் வந்து பண்ணுவேன். லஞ்சுக்கு வந்து ரைஸ், பொரியல், கொஞ்சமாக துவையல், சாம்பார் ப்ளஸ் தயிர், ஒரு நெல்லிக்காய் வந்து எடுத்தாச்சு. 2 பாட்டிலில் தண்ணி, சுடுதண்ணி வந்து எடுத்தாச்சு. அவ்வளோதான். இது என்னுடைய சின்ன க்ளீனிங் ஒர்க் ப்ளஸ் மார்னிங் ரொட்டீன்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பேக் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறேன். முடிஞ்சது. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியே உங்களுக்கு மறுபடியும் டீட்டெயிலாக க்ளீனிங் ஒர்க்கோட என்னோடய கிச்சன் ஆர்கனைசேஷனோட வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நிறைய பேரண்டிங் டிப்ஸும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நிச்சயமாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.